ஒரு கிராமத்தில் இருக்க மலைக்கு ஓரமாக அம்மா மற்றும் மகள் நாகினி வாழ்ந்துட்டு வந்தாங்க. பொண்ணு பேரு காவியா நாகினி. அம்மா நாகினி தன் பொண்ணு நாகினியை ரொம்ப பாசமாக வளர்த்துட்டு வந்தாங்க. ஒரு நாள் காவியா நாகினி அவங்க அம்மா கிட்ட, அம்மா போர் அடிக்குதும்மா, எங்கேயாச்சும் வெளியில் கூட்டிகிட்டு போங்களேன் அப்படின்னு கேட்குறா. சரிம்மா, இன்னைக்கு வெளியில் போகலாம், நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி 2 பேரும் போகிறாங்க. அப்போ காவியா நாகினி எங்கம்மா போகிறோன்னு கேட்க, நீ வா நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே நடந்து போகிறாங்க. திடீர்னு காவியா நாகினிக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருது. அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குதுமா, அம்மா கிட்ட காவியா நாகினி கேட்குறா. போகிற வழியில் நிறைய மரங்கள் இருக்கும்ல, அதுலேருந்து உனக்கு நான் பழங்கள் பறித்து தரேம்மா, அதை நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி அம்மா நாகினி காவியா நாகினியை கூட்டிகிட்டு போகிறாங்க. திடீர்னு காவியா நாகினிக்கு கால் வலிக்க ஆரம்பிச்சிருது. உடனே அவங்க அம்மா கிட்ட, அம்மா எனக்கு ரொம்ப கால் வலிக்குதுமா, நீங்கள் போய் எனக்கு பழங்கள் பறித்து கொண்டு வாங்கம்மா, நான் இங்கேயே நிற்கிறேம்மா அப்படின்னு சொன்னான். அம்மா நாகினியும், நீ யாரு கண்ணிலையும் படாமல் இங்கேயே நில்லுமா, நான் போய் பழங்கள் பறித்து கொண்டு வரேன் அப்படி சொல்லி அங்கேருந்து போகிறாங்க. ரொம்ப நேரம் ஆகியும் பழங்களை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போன அம்மா திரும்ப வராததுனால காவியா நாகினி, என்ன அம்மா பழங்கள் கொண்டு வரேன்னு தானே போனாங்க, இன்னும் வரலையே, என்னாச்சு அப்படி சொல்லி அங்கேயே நின்றுட்டு இருந்தா. அப்போது அந்த வழியாக வந்த ராமு சோமுன்னு 2 நண்பர்கள் வராங்க. அப்போது ராமு சோமு கிட்ட, டேய் அங்கே பாருடா, அங்கே ஏதோ ஒரு பொண்ணு நிற்கிது, இல்லை அது பொண்ணு இல்லை, அது ஒரு நாகினின்னு நினைக்கிறேன், அங்கே பாருடா. ஆமாண்டா ராமு, அது நாகினி தான் நினைக்கிறேன், இந்த நாகினிலாம் நான் இப்போதான்டா நேர்லேயே பார்க்குறேன். ஆமாம், இந்த நாகினி இங்கே என்ன பண்ணுது தனியா? எனக்கு எப்படிடா தெரியும் ராமு, எனக்கு ஒரு ஐடியாடா, நம்ம இந்த நாகினியை கடத்திட்டு போய் வித்துடலாம்டா, நமக்கு நிறைய காசு கிடைக்கும்ல அப்படின்னு ராமுவும் சோமுவும் காவியா நாகினியை கடத்தலான்னு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே காவியா நாகினி அவங்க அம்மாக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா. ராமுவும் சோமுவும் காவியா நாகினி கிட்ட வராங்க. இதை பார்த்த காவியா நாகினி, யாரு நீங்கள், ஏன் என் கிட்ட வரீங்க அப்படின்னு கேட்டா. ஏய் கத்தாத, நாங்கள் உன்னை எதுவும் பண்ண மாட்டோம், நீ அமைதியாக இரு அப்படின்னு சோமு சொன்னான். காவியா நாகினி பின்னாடி நின்று ராமு காவியாவை கட்டையால் அடிக்கிறான். உடனே காவியா நாகினி மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா. அப்போது ராமுவும் சோமுவும் காவியா நாகினியை கடத்திட்டு போகிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மா நாகினி காவியா நாகினிக்காக பழங்கள் கொண்டு வராங்க. ஆனால் அங்கே காவியா நாகினி இல்லை. இதை பார்த்த அம்மா நாகினி, இங்கே தானே இருக்க சொன்னோம், காவியா நாகினி எங்கே போயிருப்பா அப்படி சொல்லி காவியா நாகினியை தேடிக்கிட்டு இருந்தாங்க. ராமுவும் சோமுவும் தன்னோட இடத்துக்கு காவியா நாகினியை கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போது, நல்ல வேலைடா ராமு, நீ அந்த நாகினியை கட்டையால் அடிக்கவே அந்த நாகினி மயக்கம் போட்டு கீழே விழுந்துருச்சு, இல்லைனா அந்த நாகினி நம்மளை ஏதாச்சும் பண்ணியிருக்கோண்டா. மயக்கம் தெளிஞ்சு காவியா நாகினி எழுந்து பார்க்குறா. நான் எங்கே இருக்கேன், இது என்ன இடம், யார் நீங்கள், என்னை ஏன் இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டா. உன்னால் எங்களுக்கு நிறைய காசு கிடைக்க போகுது, அதனால் நாங்கள் சொல்கிற மாதிரி நீ கேளு, இல்லை நாங்கள் உன்னை உயிரோடவே விட மாட்டோம் அப்படின்னு ராமு சொன்னான். அம்மா நாகினி காவியா நாகினியை தேடிக்கிட்டு இருக்காங்க. எங்கே போனா இவ, ஐயோ இவளுக்கு இந்த இடம் வர தெரியாதே, எங்கே போயிருப்பா, இப்போ என்ன பண்ணுறாளோ அப்படி சொல்லி அம்மா நாகினி காவியா நாகினியை தேடிக்கிட்டு இருக்காங்க. பயந்து போன காவியா நாகினி ராமுவும் சோமுவையும் தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து ஓடி வரா. வேணாம், என்ன எதுவும் பண்ணிடாதீங்க, என்ன எதுவும் பண்ணிடாதீங்க, நான் எங்கள் அம்மா கிட்ட போகணும், நான் எங்கள் அம்மா கிட்ட போகணும் அப்படி சொல்லி காவியா நாகினி ஓடி வந்துக்கிட்டு இருந்தா. பின்னாடியே ராமுவும் சோமுவும், ஏய் நில்லு, எங்கே ஓடுற, உன்னை சும்மாவே விட மாட்டோம், இப்போ நிற்க போறியா இல்லையா அப்படி சொல்லி காவியா நாகினியை துரத்திட்டு இருக்காங்க. அப்போது ராமு கையில் இருந்த கட்டையை எடுத்து காவியா மேலே போடுறான். அந்த கட்டை காவியா மேலே பட்டு காவியா கீழே விழுறா. இதை பார்த்த ராமுவும் சோமுவும்,
மாட்டினியா? இப்போ பாரு உன்னை என்ன பண்ணுறோன்ட்டு, உன்னை சும்மாவே விட மாட்டோம் பாரு. காவியா நாகினி பயத்தில் கத்த ஆரம்பிக்கிறா. வேணா, என்னை எதுவும் பண்ணிடாதீங்க அம்மா, என்னை காப்பாத்துங்க, என்னை எதுவும் பண்ணிடாதீங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அப்போ அந்த வழியா அம்மா நாகினி காவியா நாகினியை தேடிக்கிட்டு வந்தாங்க. அப்போ அம்மா நாகினிக்கு காவியா நாகினியோட குரல் கேட்டு அந்த இடத்துக்கு வராங்க. நீ இங்கே தான் இருக்கியாம்மா, நீ கவலைப்படாத, உனக்கு இனிமேல் ஒன்றும் ஆகாது, அதான் அம்மா வந்துட்டேன்ல அப்படின்னு அம்மா நாகினி காவியா நாகினி கிட்ட சொன்னாங்க. இதை பார்த்த ராமுவும் சோமுவும், டே ராமு, இங்கே பாருடா, சின்ன நாகினி ஒன்று பெரிய நாகினி ஒன்று, நமக்கு இன்னைக்கு செம வேட்டை தான். நம்ம இந்த சின்ன நாகினியை விற்க தான் பார்த்தோம், ஆனால் இப்போ 2 நாகினியும் தானாகவே வந்து மாட்டிக்கிச்சு பாத்தியா? அம்மா என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்கம்மா, இவங்க கிட்ட இருந்து இவங்க என்னை சாகடிக்க போகிறாங்களாம்மா, என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்கம்மா அப்படின்னு காவியா நாகினி அவங்க அம்மா கிட்ட சொன்னாங்க. நீ கவலைப்படாதம்மா, நான் அவங்கள சும்மாவே விட மாட்டேன், இப்போ பாரு நான் அவங்கள என்ன பண்ணுறேன்ட்டு அப்படின்னு அம்மா நாகினி கோவத்தில் ராமுவும் சோமுவையும் அவங்க சக்தினால் சாவடிச்சிடுறாங்க. அம்மா நாகினி காவியா நாகினியை தன்னோட இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.